உயிர் உறவிலிருந்து முதல் தொடக்கத்தை ஆரம்பிக்கின்றது. உயிர் உறவால் வளர்கின்றது. உயிர் உறவில் கற்றுக்கொள்கின்றது. உயிர் உறவால் பிணைக்கப்படுகின்றது. உயிர் உறவால் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பெறுகின்றது. உயிர் உறவை தேடுகின்றது. உயிர் உறவை நாடி வாழ்கின்றது. உயிர் உறவை ஒட்டியே வாழ்க்கையில் பயணப்படுகின்றது. சிறு குழந்தை தாய் தந்தையிடம் வளர்கையில் அந்த உயிர் இன்பத்திலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்கின்றது. தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற உறவுகளுடன் பழகுகையில் அந்த உயிரான குழந்தையின் மனம் விரிவடைந்து பல உறவுகளின் தன்மைகளை பார்க்கத் தொடங்குகின்றது. அந்த உறவுகள் தன்மேல் வைத்திருக்கும் பாசத்தையும் நல் உணர்வுகளையும் உணரத் தொடங்குகின்றது. உயிரானது சமூகத்தை காணுகையில் உறவேது உறவில்லாதது எது என்பதை கற்றுக்கொள்கின்றது. வார்த்தைகள் பேசும் விதத்தில் அந்த உயிரானது மனதில் எழும் உணர்வுகளை அசை போட்டு உணர்ச்சியாகவும் எழுந்து வெளிப்படுத்துகின்றது. உறவில் எது இன்பம் எது துன்பம்? தன்னுடன் பிறந்தவர்களுடன் மட்டும் வாழ்வது உறவா? தன்னை சார்ந்தவர்களை மட்டும் பார்த்து கொள்வது உறவா? நட்பு கொண்டு பிறரிடம் பழகுவது உறவா? உறவு என்றால் பிறர் நலம் காத்து வாழ்வது உறவு. உறவு என்றால் பிறருக்கு துன்பம் தரும் வார்த்தைகளையோ செயலையோ செய்திடாமல் இருப்பது உறவு. உறவுகள் என்பது யாராகவும் இருக்கலாம். தன்னுடன் சேர்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று பிரிவுகள் இருப்பினும் என்றோ ஒரு நாள் நாம் சாலையில் கடக்கும் பொழுது பார்த்து செல் என்று யாரோ குரல் கொடுத்தாலும் அதுவும் உறவுதான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல சிந்தனைகளுடன் நல்ல செயல்களுடன் பழகும் அனைவரும் உறவுதான். பூமாலையில் கட்டும் பூக்களை போன்றும் உறவுகளை கட்டி காக்கலாம். உறவுகளை கட்டி காப்பதற்கு எது தடையாக உள்ளது? அழகான வாழ்வை வாழ்வதற்கு உறவுகளை முறியடிப்பது எதுவாக இருக்கும்? இதற்கு காரணம் மனம் ஒன்றே ஆகும். மனம் உறவில் நுழைந்து தான் தன்னுடையது என்ற கோட்பாட்டை எழச் செய்கின்றது. ஒரு பொருளை கூறுவதை போன்று தன்னுடையது என்று உறவில் நினைக்கும் எண்ணமே உறவில் பிளவை ஏற்படுத்தும். ஒரு கணவன் மனைவி அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். கணவனுக்கு தேவையானதை மனைவி செய்து முடிப்பாள். மனைவிக்கு தேவையானதை கணவன் செய்து முடிப்பான். அவர்களின் காலம் முடிகையில் கணவன் இறந்தான், மனைவியும் இறந்து விட்டாள். இதற்கு பொருள் கணவனின் உயிருடன் மனைவியின் உயிரும் சென்றதா? ஒவ்வொரு உயிரும் தன் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் பிறவி எடுக்க நேரிடும். காலம் முடிந்தவுடன் அந்த உயிரின் புரிதலை பொறுத்தே அதன் நிலையும் அமையும். வாழ்வின் இறுதி வரை யாருக்காகவும் யாரும் இல்லை என்பதே உண்மையாகும். உறவு என்பது நாம் உண்ணும் உணவை போன்றது. ருசியான உணவை உண்ணும் பொழுது அதை ருசித்து நாக்கால் வளைத்து அதை மெதுவாக உண்டு நாம் இரைப்பைக்குள் தள்ளுகின்றோம். சாப்பிட்டு முடித்தவுடன் அப்பாடா என்கின்றோம். அவ்வாறு ஒரு உறவை நினைக்க வேண்டும். இன்னொரு உறவுகள் இருக்கின்றன. கேடு, பிரச்சனை, சொற்கள் என்று அது நமக்கு எவ்வாறு இருக்கும்? உடலுக்கு ஆரோக்கியம் போல இருக்கின்றது, ஆனால் ருசி இல்லை. அதை எப்படி உண்ணுவது? இது தேவைதான் நம் உடலுக்கு என்று ஏற்றுக்கொண்டு ருசி இல்லை என்றாலும் முழுகுகின்றோம். இவ்வாறு உறவுகள் இரண்டு வகைப்படுகின்றது. இந்த இரு வகைகளையும்
நாம் வெறுக்காமல் உண்ண வேண்டும். சிந்தனையாளர்கள் மட்டுமே உறவை கட்டி காப்பார்கள். சிந்தனை என்பது முக்காலத்திலும் இருப்பது, அனைவருக்கும் பொது. ஒருவன் அனைவருக்கும் பொது தன்மைக்கு வந்துவிட்டாள் என்றால் அவனே சிந்தனையாளன். யார் என்ன கூறினாலும் அந்த வார்த்தைகளையோ செயல்களையோ மனம் நினைக்காமல் நான் யார் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது வருவது சிந்தனை. என்ன செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அதை மட்டுமே செய்வது சிந்தனை பொறுப்பாகும். சிந்தனையில் வாழ்வதே பெரும் பண்பாகும். மனம் சுதந்திரம் பெற்றால் யாராலும் அம்மனதை துன்புறுத்த முடியாது. சிந்தனை கொண்டவரை யாராலும் துன்புறுத்த முடியாது. எண்ணங்கள் கொண்டவரை மட்டுமே துன்புறுத்த முடியும். எண்ணங்கள் கொண்டவர்கள் என்றால் என்ன? இது சரியா, இது தவறா என்று இருப்பவர்களுக்கு துன்பங்கள் உண்டு. எதுவும் தவறில்லை, எதுவும் சரியில்லை, எதுவும் இன்பமும் இல்லை, எதுவும் துன்பமும் இல்லை என்று சுதந்திரத்தில் இருப்பவருக்கு துன்பமே கிடையாது. ஒருவர் தன் குடும்பத்தில் தன்னை மதிக்கவில்லை என்றாலும் அவர்களை வேறொருவராக பாராமல் அவர்களுடன் புன்னகித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்கின்றான். அது எதுவாகிறது? அவன் மனதில் அவர்களை வேறொருவர் என்று நினைக்கவில்லை. இதுவே உறவாகும். இதுவே சுதந்திரமாகும். சுதந்திரம் என்பது மற்றவரின் சொல்லை நம் மனதில் சுமப்பதில்லை. நாம் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யலாம். மனம் எப்பொழுதும் சுதந்திரத்தன்மையுள்ளது. ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தன் செயல்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பை ஒட்டியே இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் உரிமைகளையோ சிந்தனைகளையோ தடுப்பதாக இருக்கக்கூடாது. பெற்றோர்களின் வார்த்தைகளும் செயல்களும் அவர்களுக்கு புரிதலை உருவாக்க வேண்டும், துன்பத்தையோ ஏக்கத்தையோ அல்ல. அவர்களை பாதுகாப்பாக வைப்பது வேறு, கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது வேறு. பாதுகாப்பு என்பது புரிதல் மூலமாக சுதந்திரமான சிந்தனையை உருவாக்கும். கட்டுப்பாடு என்பது தன்னிலையை மறந்து மனதில் எண்ணங்களை அதிகரிக்கும். வாழும் காலம் வரை உறவோடு இன்பமாக வாழலாம். உறவில் பற்று கொண்டு ஒருவர் தனக்கு இதை செய்ய வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், தன்னை பற்றி நினைக்க வேண்டும், தனக்காக வாழ வேண்டும் என்று எண்ணும் எண்ணம் எல்லாம் மற்றவரை தனக்கு கீழ் செயல்படுத்தும் அடிமைத்தனமாக மாற்றிவிடும். இதை உரிமை என்றும் அளவிற்கு மிகுதியாக இருக்கும் அன்பு என்றும் கூறினால் அது மிகையாகாது. அது உண்மையில் அகங்காரத்தின் உச்சக்கட்டமே ஆகும். உறவில் உரிமைகளை பறிக்கக்கூடாது. உறவில் சுதந்திரம் இருக்க வேண்டும். பிறரை துன்புறுத்தாத வார்த்தைகளும் செயலும் கொண்டே செயல்பட வேண்டும். சுதந்திரமான உறவில்தான் நட்பு மலரும். நட்பில்தான் சுயநலமில்லாத அன்பு பிறக்கும். சுதந்திரமான மனம் என்றும் எண்ணங்களை சுமப்பதில்லை. எண்ணங்கள் மட்டுமே இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சுமந்து செல்லும். சிந்தனை என்றுமே நிகழ்காலத்தில் மட்டுமே பயணிக்கும். நிகழ்காலத்தில் பயணிப்பவருக்கு துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. அதுவே சுதந்திரம். சுதந்திரமாக இருப்பவர்களால் தான் மற்றவர்களின் சுதந்திரத்தை உணர முடியும். உறவில் சுதந்திரத்தை கொடுப்பது என்பது அவர்களின் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று கண்டு கொள்ளாமல் இருப்பதில்லை. உனக்கு பிடித்ததை நீ செய்து கொள், எனக்கு பிடித்ததை நான் செய்து கொள்கின்றேன் என்று பிரித்து பார்ப்பதும் இல்லை. மற்றவரின் சிந்தனைக்கு தடையாக இல்லாமல் இருப்பதே சுதந்திரமாகும். தான் தன்னிலை உணர்ந்து நிதானத்தில் இருக்கையில் தன் சூழ்நிலையும் புரியும், மற்றவரின் நிலையும் புரியும். சுதந்திரமில்லாத உறவில் பொய் நீடிக்கும். வெளியில் புன்னகித்தாலும் மனதில் வெறுப்பும் மற்றவரை காண்கையில் ஏக்கமும் எழும். இதனால் உறவில் சினம் எழுந்து துன்பங்கள் நேரிடும்.
தந்தை மகள் உறவு, தாயும் மகனும் உறவு, தாத்தா பாட்டி பேரன் பேத்தி உறவு, மாமன் மச்சான் உறவு, மாமியார் மருமகள் உறவு, கணவன் மனைவி உறவு, மாமியார் மாப்பிள்ளை உறவு, மாமனார் மாப்பிள்ளை உறவு, நட்பின் உறவு, உறவினர்களின் உறவு. இப்படி எப்படிப்பட்ட உறவாகினாலும் சிந்தனையாளராக இருந்துவிட்டால் மற்றவரின் எந்தவித வார்த்தைகளும் செயல்களும் தன்னை ஒருபோதும் பாதிக்காது. தன்னிலை உணர்ந்து சுதந்திரமாக வாழ்வார்கள். எண்ணங்கள் நிறைந்தவராக இருந்துவிட்டால் பிறரின் வார்த்தைகளும் செயல்களும் இன்பமும் துன்பமும் ஏக்கமும் சினத்தையும் எழச் செய்து உறவை ஏற்க மறுத்து விடுவார்கள். உறவில்தான் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். உறவை விட்டு விலகிய உயிர் இறைவனடி சேர முடியாது. உறவு என்பது துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. மனதை ஒருநிலைப்படுத்த ஒவ்வொரு உயிருக்கும் கிடைத்த வாய்ப்பு. எண்ணங்களில் வீழாமல் உறவோடு இன்பமாய் வாழ்வோம்.